ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்ன நீ காலமே ஒரே சந்தோஷமா இருக்குதியா? சொல்லிக்கிட்டு இருந்தோம்லாம் இன்னைக்கு என் தங்கச்சி அண்ணக்கிலையும் அது பிறவைக்கு அவ பிள்ளைகளோட வீட்டுக்கு வராவலாம். அதை நினைச்சுதான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி, எப்ப வராவளோ? சாயந்தரம் போல வருவாவ பாத்துக்கிடுங்க. இனிமே வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. வீடு பூரா மாப்பு போடலான்னு பாக்கேன். ஒத்த ஆளாவா? விக்ரம்க்கு அம்மா இருக்காவ கண்டியலாம், அவையெல்லாம் வேலைக்கு கூப்பிட்டுருக்கேன். திருப்பியும் அந்த பொம்பளை வேலைக்கு கூப்பிட்டுருக்கியலாம். உடம்புக்கு முடியலன்னு கொஞ்ச நாள் வரையலாம், இப்ப உடம்பு சரியாயிட்டான். பரவாயில்ல போல. எனக்கிட்ட கேட்டாவன் எங்கேயாவது வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் தேவைப்படுமா, இப்படியே வீட்டுல கிடந்தா சரிப்பட்டு வராது, ஏதாவது வேலைகளுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். கேட்ட உடனே தங்கச்சியும் வராலாம், பிள்ளையெல்லாம் வராவ. சரி இங்கே வரையலான்னு கேட்டேன், அவையெல்லாம் சரின்னு சொல்லிட்டாவ. அவைய பையன் இப்பயும் தியாக்கு போட்டிக்குல தான் வேலை பார்க்கானோ? ஆமா நீ படிச்சு முடிச்சோன்னா பெரிய போஸ்டிங்ல வேலைக்கு போறதா எல்லாம் பீத்திக்கிட்டு கிடந்தது. வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கான். வேற வேலை கிடைச்சாலும் தியா போட்டிக்குலயே பார்ட் டைம்ல வேலை பாக்கியதா தான் சொல்லியிருக்கான். ஐயன் நல்ல வேலை கிடைச்சதுக்கு பிறகு என்னத்துக்கு துணி கடைக்கெல்லாம் போயிட்டு பயலுக்கு சம்பாத்தியத்துல காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு நல்லா இருந்து தின்ன வேண்டியதானே. அதை விட்டுக்கிட்டு திருப்பியும் வீட்டு வேலைக்கு தெரியுது. அவனை நல்லா படிக்க வச்சிருக்காவ. நல்ல வேலை கிடைச்சதுன்னா ராணி மாதிரி வீட்லயே இருந்து தின்னுகிட்டு இருக்க வேண்டியதானே. ஏனி அவிய உழைக்கியதே அவிய மௌனுக்காண்டிதான். உழைக்காமலாம் நம்ம சம்பளம் கொடுக்க போறான். நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவியதான் திடீர்னு உடம்புக்கு கொஞ்சமும் முடியலாம், அதான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டாவ. திருப்பியும் இங்கே வேலை தருவியலான்னு கேட்கவும் இல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்குமான்னு தான் கேட்டாவ. அவிய உழைக்கிறதுக்கு நம்ம ரூபாய் கொடுக்கோம், மத்த விஷயத்துல எல்லாம் நம்ம என்னத்துக்கு தலை போடணும்? ரொம்ப நாளைக்கு பிறவைக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நிக்குதியா. ஆமா தங்கச்சி வார கண்டியலாம், எப்படியாவது இனிமே வரணும் மாத்திரலான்னு நம்பிக்கை வந்துட்டு. நான் சொன்னா ஒன்னும் கேட்க மாட்டான். வீடு முழுக்க ஆளுவா இருந்ததுன்னா அவன் கண்ட்ரோல்ல இருந்துதானே ஆகணும். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ கேட்கணும்னு நினைச்சேன். என்னமா அகலியா கீழே வரலையா? எலும்புலயே என்னமா எலும்புன உடனே காப்பி குடிக்கிறதுக்காண்டி கீழே வருவா? ரூம் கிட்ட போய் கூப்பிட்டு பார்த்தேன், கதவை திறக்கலையா. கதவை சாத்தி போட்டுக்கிட்டு கீழே தான் வந்திருப்பான்னு நினைச்சேன், கீழே வரலையோ. கதவை உள்ள பூட்டி போட்டுக்கிட்டு கிடந்து உறங்கியாலா இருக்கும். கீழே வரையிலனா இன்னமே எந்திரிச்சிருக்க மாட்டான். நைட்டே தலைவலி காய்ச்சலா வேற இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்கு போனான். காய்ச்சலாம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு கேட்கலையா நீங்க? மாத்திரையே சாப்பிட்டா எம்ம கொஞ்ச நேரத்துல சரியாயிரம், கடந்து உறங்கினாலே சரியாயிரம் சொல்லிட்டு ரூமுக்கு போனான். இப்ப என்னமா கீழே வரையில கண்டியலாம், இப்பதான் கொஞ்சம் பயம் கொடுக்குது. ரூம்ல போய் கூப்பிட்டு பாருங்களேன். ஆமா நான் போய் எழுப்பி ஒரு கப் காப்பியை போட்டு கொடுக்கேன். இப்பயே தலைவலி இருந்ததுன்னா காப்பி குடிச்சா கொஞ்சம் ஆத்தலா இருக்கும். இனிமே நீங்க காப்பி போடாண்டாம், நான் போட்டு தான் வச்சிருக்கேன், சூடாதான் இருக்கேன். சரியா நீ அப்பனா நான் அவளை போய் எழுப்பியேன். வருணா என்னமே எழும்பேல. குடிகால பையன் நேற்றுக்கு எந்த பார்ல போய் குடிச்சுக்கிட்டு வந்து தொலைஞ்சானோ. இனிமே ஆஸ்பத்திரிக்கு போனோம். 5ஆம் கிளாஸ் பையில பள்ளிக்கு போண்டாமான்னு தட்டி எழுப்பிய மாதிரி மாடு மாதிரி வளர்ந்தவன ஆஸ்பத்திரிக்கு போவே இல்லையான்னு தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஒரு டாக்டரா? சரியா நீ அப்பனா நீங்க வரன் மாப்பிள்ளைய கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு நேரம் ஆகுதுன்னு போய் சொல்லுங்க. நானும் இவளை எழுப்பி எல்லோல காப்பியாவது குடிக்கேன். வருண் இல்ல வருண் வருண் இல்ல உள்ள இருக்குதியா? ரூம்குள்ள இருந்து காலமே எழும்பி வெளியே வந்த மாதிரியே தெரியல. எங்கதான் போய் தொலைஞ்சானோ பையன்? இல்ல வருணே வருண் கடவுளே, இனிமே ஆஸ்பத்திரிக்கு போவேலன்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கிட்ட இருந்து போன் வரான். அகல்யா மக்களை கூப்பிட்டது கேக்குதா? அகல்யா எடி உள்ள இருக்குதியா? இருக்குதியானா சத்தம் கொடு. எவ்ளோ நேரமா கத்திக்கிட்டே இருக்கேன். எடி அகல்யா ஏன் பாருங்க நீ எவ்ளோ நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். உள்ளதானே இருக்கான், எல்லோல சத்தம் தரலாமா? ஏற்கனவே காய்ச்சல் தலைவலின்னு சொல்லிட்டு நேத்துக்கு ராத்திரி ரூமுக்குள்ள போனவா என்னமா கதவை திறந்து வெளியே வரையல. பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். எல்லோல கதவை திறக்கலாமா இல்லன்னா அணக்கமாவது தரலாமா? அகல்யா அம்மடி கூப்பிட்டது கேக்குதா? அகல்யா உள் பக்கமா பூட்டிட்டு இருக்கா போலயே. ஐயோ நேத்து வேற உடம்புக்கு முடியாம ரூம்குள்ள போனவா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாலோ என்னமோ. அகல்யா மக்களே அத்தை கூப்பிட்டது கேக்குதா? என்ன இவா சத்தமே தரையல. ஐயோ எனக்கு பயமா இருக்குது. வருண் மாப்பிள்ளைய கூப்பிட்டு பாருங்களேன். கதவை திறக்கிறதுக்கு நேரம் எடுக்க பயமா இருக்குது. கதவை உடைச்சாவது உள்ள நல்லா இருக்காளான்னு பாக்கணுமே. காணலையே இவனை. ரூம்குள்ள இருந்து வெளியே வந்ததை நான் பார்க்கவே இல்ல. வீடு பூரா தேடி பாத்துட்டேன், அந்த குடிகாரனையும் காணல. அம்மா ஆனந்தி அம்மா. விக்ரம் வா கண்ணா. அம்மா இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு அம்மா வரலான்னு சொல்லியிருந்தாவளோ? ஆமா விக்ரம், இன்னில இருந்து அம்மா வேலைக்கு வரதா சொல்லியிருந்தாவ. அம்மாக்கு அவசரமா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 2-3 மணி ஆயிரம் நினைக்கேன். அதான் நாளையில இருந்து வருவாங்களாம், சொல்லிட்டு வரதுக்கு சொன்னாவ. இவ்வளோத்தையும் சொல்லதுக்கு அங்கேருந்து வந்தேன். ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தாலே போதுமே. இல்லம்மா ரொம்ப நாளைக்கு பிறவைக்கு அம்மா வேலைக்கு வரவ கண்டியலாம், அதான் நேர்லயே வந்து சொல்லிக்கிட்டு போலாம் அப்படின்னு. வீட்டுல ஏதாவது வேலை இருந்ததுன்னா சொல்லுங்க.
நான் செய்ய ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொள்ளலாம், உன்னை இதுக்கு அவ கஷ்டப்பட்டு படிக்க வச்சா? வீட்டு வேலை செய்யறதுக்கு உன்னை படிக்க வச்சா? நீ பொட்டிக்ல வேலை பார்த்ததே அவளால தாங்கிக்கிட முடியல. சரி, குடும்ப கஷ்டத்தினால தானே வேலைக்கு போறேன். இருந்தாலும் அவ மனசு ஆறவே இல்ல. நிறைய வேலை வாங்குவாவ நினைச்சுக்கிட்டு இருந்தா. அது பிறகு தியா உனக்கிட்ட அன்பா நடந்துகிட்டத பார்த்ததுக்கு பிறகுதான் சரி அப்பனா இதுல இருக்கட்டும், பொட்டிக்கே வச்சு படிச்சாலும் அந்த பிள்ளை திட்டம் ஒன்னும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டான். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ வீட்டு வேலை செய்யறதெல்லாம் அவ தாங்கிப்பாளா? இல்லம்மா, அம்மா வர முடியாது கண்டியல, அதான். இங்க என்ன தலை போற வேலையா நடக்குது? சரிம்மா. வெளியில ஏதாவது வருண பாத்தியா? வருண் அண்ணனை வெளியே பாக்கலையம்மா. ஒரு வேலை வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே எங்கேயாவது போயிருப்பானோ என்னமோ. இல்லம்மா, உள்ள வர சமயமே பார்த்தேன். பைக்கு கார் எல்லாம் நிக்குதேன். வண்டி எதுவும் வெளியே போன மாதிரி தெரியல. என்ன தேவிகாண்டி, நீங்க அழுதுகிட்டு நிக்குதியா? இல்லப்பா, ஒண்ணும் இல்ல, நீ போ. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? நேற்று ராத்திரி அவிய பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிருக்கா. பிடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறகு கூட அவ வெளியே வரல. அதான் அவிய பயந்து போயிருக்காவ. கதவை உடைச்சு பாக்கலாம்னா வருணம் வேற காணல. துறக்கிறதுக்கு நேரம் அவிய ஒவ்வொரு செகண்ட் பயமா தானே இருக்கான். ஓ அப்படியா? சரிம்மா, விடுங்க, நான் பாக்குறேன். அக்கா, அகல்யாக்கா. பாத்தேன் விக்ரம், பாத்தேன். நல்லாதான் இருக்கா, பயந்துட்டேன். விக்ரம். அம்மா, கதவை சரி பண்ணதுக்கு ஆள் ஏதாவது வர சொல்லணுமா? இல்ல, வருண் வந்ததுக்கு பிறகு அவனே பாத்துப்பான். சரி விக்ரம், நீ போய், இனிமே அவளை நாங்க பாத்துக்கிடலாம். சரிம்மா. ஏடி, எவ்வளவு நேரமா கதவை தரேன்னு கத்திக்கிட்டே இருக்கான். எல்லாரும் சத்தமாவது தந்திருக்கலாமா? இருக்கா அப்படியே மாட மாதிரி. அகலையா, என்னத்துக்கு அழுதுட்டு இருக்க? கூட உனக்கிட்ட தான் கேக்கேன். வருண் மாப்பிள்ள உன் பெட்ல கிடக்காரு. எப்படி ரூம்குள்ள அவர் வந்தாரு? அகலையா, என்னத்துக்கு அழுதுட்டு இருக்க? இல்ல வருண், இல்ல எழும்பு, இல்ல எழும்புன்னு சொல்லியல. வருண், இல்ல எழும்பு, எழும்பு, எழும்பு வருண். அண்ணி, என்னத்துக்கு அடிக்கிறியா? நீங்க சும்மா இருங்க. இல்ல வருண், எழும்புன்னு சொல்லம்ல. வருண், ஒழுங்கு மரியாதையா எழும்பு. அம்மா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பதான் தூங்கி எந்திரிக்கிறேன். நீ உறங்கி எழும்பு, எழும்பாத போ. அகலியா ரூம்குள்ள நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேக்கேன். அம்மா, நான் ஏன் ரூமுக்கு தான் போனேன். நேத்து நான் ஏன் ரூமுக்கு தானே போனேன். இங்க எப்படி வந்தேன்? அகலியா, என்னத்துக்கு அழுதுகிட்டே இருக்க? போய திறந்து என்னன்னு சொல்லு. நேத்து ராத்திரி ரொம்ப தலைவலியா இருக்குமா, லேசா காய்ச்சலா வேற இருக்கேன். நான் சென்னை போய் கிடந்து உறங்கின்னு சொல்லிக்கிட்டு தானே ரூமுக்கு வந்தேன். இவ்வளவு நேரமா நாங்க ரெண்டு பேரும் வெளியே கிடந்து கத்து இருக்கான். எல்லோரும் அடக்கம் தந்தியா? இங்க வந்து பார்த்தா இப்படி அழுதுகிட்டு இருக்க. கதவு திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கதவை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கான். உள்ள பார்த்தா வருண் மாப்பிள்ளை உள்ள இருக்காரு. முடிஞ்சுமா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பொண்ணோட சந்தோஷம் வாழ்க்கை எல்லாம் ஒட்டு மொத்தமா மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிட்டுமா. அகல்யா, என்னாச்சுமா? வருண் எப்படி ரூம்குள்ள? என் லைஃப்ல எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நான் இனிமே எதுக்கு உயிரோட இருக்கணும்? இனிமே நான் உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம். இது என்ன நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டாலே. நீ என்ன ஏதுன்னு காரணமே சொல்லாம இப்படி அழுதுகிட்டு இருக்கச்சுல, பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. அம்மா, நான் சொல்றதை யார நம்ப போறதா இல்ல. நான் சொல்லியதை யார நம்பவும் மாட்டியா? சரியோ தப்போ, இங்க ஒரு பையன் தப்பு பண்ணாலும் பொண்ணு தப்பு பண்ணாலும் எல்லா பழியும் ஒரு பொண்ணு மட்டும் தான் சுமக்க வேண்டியதா இருக்கும். இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. என் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே முடிஞ்சிடுச்சு. அகலையா, என்னாச்சுமா? புரியல நீ பேசியது. நான் சொல்லியதை இங்க யார நம்ப போறதா இல்ல. யார நம்பவும் மாட்டியா? அது பிறவைக்கு எதுக்கத்தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு? நம்ம எப்படி இந்த ரூம்குள்ள வந்தோம்? இவனத்துக்கு அழுதுகிட்டே இருக்கா. ஒரே தலைவலியா இருக்கு. என்னன்னு சொல்ல அகலியா? சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா. நேத்து ராத்திரி ரொம்ப தலைவலி, லேசா ஃபீவர் வேற இருந்தது. ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு சென்னை உறங்கிறதுக்கு ரூமுக்கு வந்துட்டேன். மாமாமா, உங்க அம்மா சொன்னாவ என்னமே சரியாவே இல்லையா? என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நான் இருக்கேன். இதுல லேசா தலைவலிக்கும் காய்ச்சலுக்குமா நான் வருத்தப்பட போறேன். என்னாச்சு அக்கலையா? நேத்து நானே உடம்புக்கு முடியாம தான் சென்னை ரூம்ல வந்து உறங்கலான்னு வந்தேன். கொஞ்ச நேரம் கழிஞ்சதுமே அத்தான ரொம்ப குடிச்சுக்கிட்டு என் ரூம்குள்ள வந்தாரு. நம்மளா வந்தோமா? நம்ம ரூமுக்கு தானே போனோம். நல்ல ஞாபகம் இருக்கே குடிச்சிருந்தாலும். கதவை திறந்து போட்டுக்கிட்டா உறங்கினேன். லேசா சாத்தி தாமா போட்டிருந்தேன். உள்ள வந்தாத்தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருமா. யாருக்கு மேல யாரு பழி போடியது? வருண் மாப்பிள்ளை பத்தி எங்களுக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்தே நீ இதே வீட்டுல தானே இருக்க. உன்னை பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டியாரு. அவருக்கு மேல இப்பேற்பட்ட பழிய தூக்கி போடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? அம்மா, நான் சொல்றது உண்மைமா, நம்புங்கம்மா. அம்மா, சத்தியமா நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலமா. இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை எத்தனை தப்பு பண்ணாலும் அதை பெருசா யாரும் எடுத்துக்கிடவே மாட்டாவ. ஆனா எந்த தப்பு பண்ணாத பொண்ணுதான் பழைய பாவத்தையும் சுமக்கணும். நீங்க கோவப்படியதை பார்த்தா
அதான் சொன்னேன்லம்மா, என்ன நம்ப மாட்டியா, என்ன விட்டுருங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு. இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல, நான் போயிடுறேம்மா. அகல்யா கொஞ்சம் பொறுமா. அத்தா, நாங்க உங்க வீட்டுல இருக்கோம், உங்க வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுறோம், உங்க நிழல்ல தான் நாங்க இருக்கோம். கண்டிப்பா இந்த விஷயத்துல எனக்கு நியாயம் கிடைக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. அதனாலதான் என்ன யாரும் நம்ப வேண்டாம், நம்பவும் மாட்டியா, நான் செத்து போயிடுறேன்னு சொன்னேன். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்ன பெத்த என் அம்மாவே என்ன நம்பல, உங்க பிள்ளை பெத்த நீங்க என்ன நம்பவா போறியா? ஏங்க, யார் தப்பு செஞ்சிருந்தாலும் பாதிக்கப்படுறது பொண்ணுங்க தான். அம்மா சத்தியமா சொல்றேம்மா, நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிடவே இல்ல. நான் இங்க எப்படி வந்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, நம்புங்கம்மா. அத்தான், அப்போ நான் போய் சொல்றேன்னா, நைட்டு தலைவலி காய்ச்சல் சொல்லிட்டு எந்திரிச்சு கூட நிக்க முடியாம தான் நான் தூங்கறதுக்காண்டி வந்தேன். என்னால உங்க கூட போராடி ஜெயிக்க கூட முடியல. இப்ப விடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுதியா சருணு? அம்மா சத்தியமா என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா தெரியலம்மா. நான் என் ரூமுக்கு போனது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நிஜமா நான் எந்த தப்பு பண்ணலமா. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அத்தான், நீங்க எந்த தப்பு பண்ணலையா? அம்மா ஏன் இப்படி போய் பேசி என்ன இவ்வளவுக்கு அசிங்கப்படுத்துதியா? ஐயோ அம்மா, நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது வரைக்கும் அவளை நான் தப்பா கூட ஒரு பார்வை பார்த்தது கிடையாது. நான் எப்படிமா? நீங்க தானே அத்தான் என்கிட்ட சொன்னியா, நான் அஞ்சோ மறக்கணும்னா, அஞ்சோட இழப்புல இருந்து நான் வெளியே வரணும்னா எனக்கு நீ தேவைன்னு நீங்க சொன்னீங்களா அத்தான்? உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல வருண் மாப்ள. உங்க வீட்டுல நாங்க தங்கினதை தவிர வேற என்ன தப்பு செஞ்சோம்? வசதி வாய்ப்புல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லதான், நீங்க உயர்ந்தவியதான். உங்க வீட்லயே தங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டீங்களே, இனிமே என் பொண்ணோட வாழ்க்கை. அம்மா 10 மாசம் ஒன்னு என் வயத்துல சுமந்து பெற்றதுக்கு நீ என் மனசு குளிர வச்சுட்ட, சந்தோஷப்படுத்திட்ட. இல்லம்மா, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் தலையில இப்படி ஒரு இடியை இறக்கி வைப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. உன் புத்திய காட்டிட்டேலா? இல்லம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, நம்புங்கம்மா. உங்க அப்பா அதான் என் புருஷன், அந்த ஆள் இறந்து போகும்போது கூட தைரியமா உன்னை வளர்க்கணும்னு நினைச்சேன். என் பிள்ளைய ஒத்த ஆளா நின்னு வளர்த்து அவனை பெரிய ஆளாக்குவேன்னு எனக்கு நானே சபதம் எடுத்துக்கிட்டேன். நான் சபதம் எடுத்துக்கிட்ட மாதிரியே உன்னை நல்லபடியா வளர்த்து நல்லா படிக்க வச்சு எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க வச்சேன். என்னை இப்படி தலை குனிய வச்சுட்டே பாவி. எனக்கு தேவைதான், எனக்கு தேவைதான். அம்மா, உங்க அப்பா இல்லாம தனியா நின்னு உன்னை நான் வளர்த்ததை தவிர என்னடா தப்பு செஞ்சேன்? அவர் இறந்ததுக்கு பிறவைக்கு கூட எனக்குன்னு ஒரு வாழ்க்கை யோசிக்கிறதுக்கு எல்லாரும் சொன்னாவ. ஆனா நான் என் பிள்ளைதான் என்னோட சந்தோஷம், அவனை வளர்த்து பெரிய ஆளாக்குவேன்னு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சதுல கூட பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உன்னை விட்டுட்டு போயிருவான், சின்னதா ஏதாவது படிக்க வைன்னு சொன்னாவ. ஆனா நான் உன்னை புகழ்ச்சியோட உச்சத்துல கொண்டு உட்கார வச்சு அழகு பாக்கணும்னு நினைச்சேன். என் தலையில இப்படி ஒரு இடியை இறக்கி வைப்பேன்னு நான் கனவுலே கண்டதில்ல வருண். நம்மள நம்பி நம்ம வீட்டுல இருந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டேலா? இல்லம்மா. ஏன் மாப்ள, நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? என் பிள்ளைக்கு வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியா ஆக்கிட்டீங்களே. பொண்ணு பெத்தவிய கேள்வி கேட்காத, பதில் சொல்ல. நீ எல்லாம் ஒரு டாக்டரா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. ஒரு டாக்டர் பண்ணிய காரியமாடா இது? அம்மா, இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லம்மா. நான் என் ரூமுக்கு போனதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லம்மா. ஞாபகம் இல்லாம தான் சட்டையை கழட்டி தூக்கி வீசி எரிஞ்சிருக்கியா? என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு வருண். நம்மள நம்பி நம்ம வீட்டுல இருந்த பொண்ணுக்கு வாழ்க்கை எப்படி கேள்விக்குறியாக்கி இருக்க? அம்மா என்ன நம்புங்கம்மா, நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு ஞாபகத்துல இல்ல. உங்க பிள்ளை நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு ஏமா தோணல? என் பிள்ளை எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு ஒரு காலத்துல நினைச்சேன், அப்படிதான் இருந்தேன். ஆனா எப்ப அவ இந்த உலகத்தை விட்டு போனாலோ அப்பல இருந்தே உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நீ பெற்ற பிள்ளை 6 மாசம் ஆன பிள்ளைக்கு குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்திருந்த. உன் மேல கோவமே இருந்தாலும் என் பிள்ளை தானே என் பிள்ளை தானேன்னு மன்னிச்சுட்டேன். இத்தனை வருஷம் கனடால இருந்தே எப்பவும் ஓ நினைப்பாதாண்டா இருக்கும். ஒரு காலத்துல என் பிள்ளை எந்த தப்பு பண்ண மாட்டான்னு மனசார நம்பினேன். ஆனா இப்போ எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே நீ என்ன செய்யன்னு உனக்கே ஞாபகத்துல இல்ல. அம்மா என்ன நம்புங்கம்மா, நான் இந்த ரூமுக்கு. சும்மா சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்க. நீயா வராம ஒரு பொண்ணு அவ ஒத்தையில இழுத்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாளா? அம்மா, என்ன தலை குனிய வச்சுட்டேடா பாவி. என்ன பெருமைப்பட வைக்க வேண்டாம், தலை குனிய வைக்காமலாது இருந்திருக்கலாம்ல. இதுக்குதான் படிச்சு படிச்சு பேசினேன். இந்த குடிய நிறுத்து, இந்த குடிய நிறுத்து, இந்த குடியால உன் வாழ்க்கை அழிய போகுதுன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். என் நம்பிக்கையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டே. நான் என்னடா அப்படி பாவம் பண்ணேன்? உங்க அப்பா இறந்ததுக்கு பிறவைக்கு உன்னை செல்லம் கொடுத்து பாசம் கொடுத்து உன்னை படிக்க வச்சு உன்னை பெரிய ஆளாக்குனதுக்கு எனக்கு செய்ய நன்றி கடனா இது நீ? இல்லம்மா. நம்மள நம்பி நம்ம வீட்டுல நிக்க பொண்ணு அசிங்கப்படுத்தி இருக்க. நீ அவளை மட்டும் அசிங்கப்படுத்தல, உன்னை பெத்தவளையும் சேர்த்துதான் நீ அசிங்கப்படுத்தி இருக்க, தலை குனிய வச்சிருக்க. அம்மா, உன் வாழ்க்கைய நினைச்சு கவலைப்படியதா இல்லனா செத்து போயிடலான்னு தோணுது. நம்மளால அத்தைக்கு அத்தானுக்குள்ளேயும் சண்டை வேண்டாமா? என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. நம்ம
எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிருவோம். இல்லனா இந்த உலகத்தை விட்டு நான் போயிடுறேம்மா. நிறுத்தாக்கலையா? தப்பு செஞ்சவனே நிம்மதியா இருக்கான். எந்த தப்பு செய்யாத நீ என்னத்துக்கு இந்த உலகத்தை விட்டு போனான்? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். வாழ்க்கையே நாசமா போயிட்டே அத்தை. அத்தானுக்குன்னு இனிமே ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு. அதோட சேர்த்து என் வாழ்க்கையை அழிஞ்சு போயிட்டு உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிட்டு நீ என்னத்துக்கு நினைக்க? அன்னைக்கு ஐராக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தானே, அன்னைக்கு இவன் கைய காலை நான் வெட்டி போட்டிருக்கணும். அன்னைக்கு நான் பெத்த பிள்ளைன்னு இவன் மேல இறக்கப்பட்டேன். அச்சனுக்கிட்டே இவனுக்காண்டி பேசினேன். ஆனா இன்னைக்கு நான் இறக்கப்பட போறதா இல்ல. ஏன்னா இவனால இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்குது இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை. வருண கட்டிக்கிறதுக்கு நீ இதுக்கு முன்னமே ஆசைப்பட்டதானே? என்னமா சொல்ல போனா வருணுக்கு கல்யாணத்துக்கு முன்னமே நீ வருண கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்பட்ட. அவன்தான். அவளை நான் எப்பவுமே அப்படி ஒரு எண்ணத்துல பார்த்தது கிடையாது. சின்ன வயசுலயே நான் பார்த்து தூக்கி வளர்ந்த பிள்ளை. வேண்டாமான்னு சொன்னதுனாலதான் அஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் எப்ப இந்த உலகத்தை விட்டு போனாலோ அப்பல இருந்து அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியல. வருண கல்யாணம் பண்ணனேன்னு தானே நீ ஆசைப்பட்ட. அன்னைக்கு வேண்டான்னு சொன்ன உன்ன. இன்னைக்கு அதுக்கான வழியை அவனே தேடிக்கிட்டான். நாளைக்கே உனக்கு வருணுக்கு கல்யாணம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு உங்க 2 பேருக்கு கல்யாணம். ஏற்கனவே கல்யாணம் ஆனவை அப்படின்னு யோசிக்கிறியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லாத. ஆனா உங்க ஸ்டேட்டஸ் பத்தி பேசிய நேரமா இது? நீ அவன் மேல ஆசைப்பட்ட நேரமா ஸ்டேட்டஸ் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இல்ல. அவன் தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காண்டிதான். இப்போ அவனே அவன் யாருன்னு காட்டிட்டான். நாளைக்கு உங்க 2 பேருக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம். இதை எவன் தடுத்தாலும் மாத்த முடியாது. இல்ல வேண்டாம். ஓ சரிமா, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. சத்தியமா சொல்றேன், இவனை வெளியே மட்டும் எடுப்பேன்னு நினைக்காத. அர்ஜுனே வெளியே எடுக்க விட மாட்டேன். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீ நினைக்கிறியோ அந்த தண்டனை கொடு. ஸ்டேஷன்ல போய் உன் பிள்ளைய கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ கேட்கறதுக்கு வரவ என்னால என்ன பண்ண முடியும்னு யோசிக்காத. நீ அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் கேட்க வரவே மாட்டேன். இல்லாத போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடிக்க அளவுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே இல்ல. புறவி என்னதான் செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா? இவன் செஞ்ச தப்புனால இவனுக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கேன். அது ஒரு டாக்டர் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பேன். இந்த பாவத்தை எல்லாம் சுமக்க போறது யாரு? நான் முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? நாளைக்கே உனக்கு வருணுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம். அதான் உங்க பையன் ஏற்கனவே பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. நீங்களும் கண்குளிர பாத்துட்டியா? என் அம்மாவை என்ன மட்டும் தான் பெத்து வச்சிருக்காவ. ஏன் கல்யாண வாழ்க்கைய நினைச்சு நான் எவ்வளவு கனவுகளோடையும் எதிர்பார்ப்புகளோடய இருந்திருப்பேன். நீங்க எப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் சொன்னதும் நான் நினைச்சு வச்சிருந்த கனவெல்லாம் சிக்கு நூறா போயிட்டேன்னு. இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம் எனக்கு. புரியுது. ஓ ஆசைக்கு இங்க யாரும் எதிர்ப்பு இல்ல. இன்னைக்கு அவன் செஞ்ச தப்புக்கு என்னமா 2 நாளையில உனக்கு அவனுக்கு நிச்சயதார்த்தம் அன்னைக்கு பெரியவியல்கிட்ட எல்லாம் பேசி கல்யாண நாளே முடிவு பண்ணிடலாம். அம்மா என்ன இனிமே என்ன அம்மானு கூப்பிட்ட வேலையை வச்சுக்கிடாத. இல்லம்மா. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டே. பல பேருக்கு உயிரை நீ காப்பாத்தியது மூலமா எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையை உன்னால காப்பாத்த முடியும். அதனாலதான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேன். ஆசைப்பட்டு தானடா படிச்சேன். ஒரு டாக்டர் பண்ணக்கூடிய வேலையா இது? என்னால அஞ்சுக்கு. செப்பா நீ 5 பிராணத்தை தனியா போய் பாடு. என்கிட்ட பாடாத. உன் மனசு முழுக்க 5 தான் இருக்கா. அதனாலதான் இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்கேன். என் பிள்ளையா இப்படி செஞ்சான்னு என்னால நம்பவே முடியல. அம்மா 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 பிள்ளை உறவே இன்னையோட முடிச்சு போச்சு வரணும். இனிமே என்ன நீ அம்மானு கூப்பிடவே கூடாது. அண்ணி நான் சொல்லிட்டேன். நான் சொன்னதான் நடக்கும். இத இவனால இல்ல, அர்ஜுனே வந்தாலும் தடுக்க முடியாது. நம்ம 2 நாளையில அகலியாக இவனுக்கு நிச்சயதார்த்தம். 1 மாசத்துக்குள்ள இவ 2 பேருக்கு கல்யாணம். 1 மாசம் கூட தள்ளி போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்ன செய்யுது? அவ கல்யாண வாழ்க்கைய நினைச்சு அவள நிறைய கனவு கண்டு வச்சிருந்திருப்பாளே. கொஞ்சம் சொல்லிக்கிட்டு ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டேலாம். ஒரு வாரமா கூட அர்ஜுன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவான்னு நினைச்சிடாத. இது தெரிஞ்சதுன்னா அவன் உன காரி துப்புவான். சொல்லதான் போறேன். இனிமே சொல்லாம இருக்க முடியுமா? ஆனா ஒண்ணு வரும், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அசிங்கப்படுத்திட்ட. நீ ஒரு பொம்பளை பிள்ளையதான் பெத்து வச்சிருக்க. அத மறந்துடாத. அத்தான் ஏன் மாப்பிள்ள இப்படி செஞ்சியா? அம்மா அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதுங்கம்மா. ஏற்கனவே அக்காவை இழந்து அவரே நொந்து போயிருக்காரு. சத்தியமா தான் சொல்றேன். எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்களோ அப்பவே என் ஆசையை நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். நீங்க அக்காவோட நினைப்பிலே இருக்கிறியா? கண்டிப்பா இந்த கல்யாணத்தை உங்களால பண்ணிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நடந்து போச்சு. அத்தை கிட்ட நான் பேசியேன். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு துளி கூட ஞாபகத்துல இல்ல. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லாதான். இப்பவும் சொல்றேன் கல்யாணம், இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. ஆனா ஐராக்கே குடிக்கிறதுக்கு கொடுத்து பெரிய பாவத்தை அப்ப செஞ்சுட்டேன். அப்பவே எனக்கு துளி கூட ஞாபகம் இல்ல. ஆனா நான் தப்பு பண்ணேன்னு மட்டும் எனக்கு தெரியும். இப்பவே இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு ஞாபகத்துல இல்ல அத்த. ஆனா இப்பவும் தப்பு என் மேலதான். குடிச்சா நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. பண்ண தப்புக்கு பொறுப்பு நான் தான். நானே உங்க பொண்ணு அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வருண் மாப்ள சத்தியமா சொல்றேன் அத்த.
நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. ஆனா என்னை தவிர இங்க வேற எந்த ஆம்பளையும் இல்ல. இதுக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். அதே டைம்ல என்னால என் அஞ்சுவை மறக்கவும் முடியாது. அவ கூட நான் வாழ்ந்த வாழ்க்கைய வேற யாருக்கு கூடாலும் என்னால வாழ முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நான் செஞ்ச தப்புக்கு பொறுப்பேத்துதான் ஆகணும். சாரி அகல்யா, உனக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணனா தாராளமா பண்ணு. எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண விருப்பம் இல்ல. என் கையால உன் கழுத்துல தாலி ஏறது உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம். சாரி. இந்த உலகத்தை விட்டு நீங்க போகும்போது என் உயிரை எடுத்து என்னையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாமே. இந்த அநியாயத்தை எல்லாம் பார்க்கறதுக்கா என்ன இங்க உயிரோட விட்டுட்டு போனியா? என் பிள்ளைக்கு பேர சொன்னாலே அவ்வளவு பெருமைப்பட்டு சந்தோஷப்படுவேன். என்ன எல்லாருக்கும் முன்னாடியே தலை குனிய வச்சுட்டானே. உங்க வீட்டுல இருந்த பாவத்துக்கு எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையா நான் பார்த்த பார்வை என்னால தாங்கிக்கிடவே முடியலங்க. இப்படி ஒரு அசிங்கத்தை எனக்கு தேடி தருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க போன பிறகு கூட எனக்காக என் வரும் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். ஒழுக்கத்திலே நல்லா தானே வளர்ந்தான். அவ ஒருத்தி உயிர் இந்த உலகத்தை விட்டு போய் இந்த வீட்டோட சந்தோஷமே போயிட்டு அவன் பெத்த பிள்ளைய என்ன யாதுன்னு கேட்க மாட்டேங்க. இப்ப அகலியாக்க வாழ்க்கை. இதுக்கு நான் அப்பவே என் உயிரையும் சேர்த்து விட்டுருக்கலாம். இவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் இருந்து என்னத்துக்கு என்ன பிரயோஜனம்? நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இல்ல இந்த வீட்டுல. ஏங்க இப்படி பண்ணணும்? குடிச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அவனுக்கு கூட தெரியல. அஞ்சு ஒருத்தி தான் அவனுக்கு மேல பாசமா இருந்தவளா? அப்ப நான் அவனுக்கு மேல பாசமா இல்லையா? அவ ஒருத்திக்காக 2.5 வருஷமா குடிச்சு குடிச்சு உடம்பே கெடுத்துக்கிட்டு எனக்கு கெட்ட பேரையும் வாங்கி தந்திருக்கான். அவனை பெத்த அம்மானா எனக்காக என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம அம்மா அப்பா இல்லாம நம்மள வளர்த்தாளே. நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்தப்படாதுன்னு அவனுக்கு ஏன் தோணல? நம்ம அம்மா காண்டியாவது வாழ்வேன்னு அவனுக்கு ஏன் தோணல? இவனுக்காக தானே நான் எல்லா தியாகத்தையும் பண்ணேன். எனக்காண்டி இந்த குடியை மட்டும் அவனால விட முடியல. அப்போ அவன் மேல அவன் பொண்டாட்டி 1.5 வருஷமா வச்சிருந்த பாசம் மட்டும்தான் உண்மை. பெத்ததுல இருந்து இத்தனை வருஷமா வளர்த்த இந்த தாயோட அன்பு உண்மை இல்ல. அண்ணி என்ன அண்ணி அழுதுகிட்டா இருக்குதியா? இல்ல, என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தி இருக்கான். அதான் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கேன். பெத்த தாய பெருமைப்பட வச்சுட்டான். அண்ணி நீங்க இப்படி அழுத்து நான் பார்த்ததே இல்ல. அழாதுங்க அண்ணி. இன்னைக்குதான் என் தங்கச்சி பிள்ளை எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இருந்த சின்ன சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டான். இனிமே குடும்பத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியாமலா போகும். அம்மா அகலியாவை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட அவளுக்கு சம்மதம் இருந்திருந்தா கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை பார்த்து வச்சுட்டானே. இனிமே ஊர்ல உள்ளவியெல்லாம் என்னென்ன பேசுவாவ என் வளர்ப்ப பத்தி. சொந்தக்கார பொண்ணு வீட்டுல நம்பி இருந்த பொண்ணுக்கே இந்த நிலைமைனா இவனை நம்பி எப்படி வைத்தியம் பார்க்கறதுக்கு போக முடியும்னு கண்டபடி காப்பாவ. என் வளர்ப்பு இப்படி அசிங்கப்படுத்துவான்னு நினைக்கல. இனிமே ஒவ்வொருத்தங்களா என்கிட்ட கேள்வி கேப்பாவ. அர்ஜுன் கேள்வி கேப்பான். அந்த அம்மா தங்க வந்து அது நாக்குல நரம்பு இல்லாம என் வீட்டு மாப்பிள என் பொண்ணுக்கு மாப்பிள அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது பக்கமா பேசும். ஊர்ல உள்ளவியலுக்கெல்லாம் இனிமே தெரிய வரும்போது என்னென்ன பேச்சு பேசுவாவ. அண்ணி ஊர்ல உள்ளவியலுக்கிட்ட எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். நடந்தது நடந்து போச்சு. நம்ம வீட்டு மாப்பிள உங்க பிள்ளைய வெளியில உள்ளவியலுக்கிட்ட எல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. காதம் வச்ச மாதிரி நம்ம 4 பேருக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் நமக்குள்ளே முடியட்டும். ஏன் திடுத்துப்புன்னு 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறியான்னு கேட்டான் பேசிக்கிடலாம். அவனை குடிய நடத்தல. எப்படியா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். அதான் அத்தை பொண்ணையும் கட்டி வச்சுட்டோன்னு சொல்லி முடிச்சிடலாம். அர்ஜுனுக்கிட்டே உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம். இவ்வளோத்தையும் சொன்னா போதும். நம்ம மாப்பிள்ளைய அவனுக்கிட்ட என்னத்துக்கு விட்டு கொடுக்கணும்? அர்ஜுன் வந்து கேட்டா அவன் மாறணும் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். 2 பேருக்கு கல்யாணத்துல சம்மதம், நீ இதுல தலை போடாதான்னு பேசி முடிச்சிடலாம். அது பிறகு நம்ம குடும்பத்துல அவன் என்னத்துக்கு தலை போடுவான்? அவனுக்கு ஐராக்கு மேல ஐராவை பாத்துக்கிறதுக்கு அகலியா இருக்கான். இனிமே ஐரா அவளுக்கு பொறுப்பு. நீங்க எதை பத்தி கவலைப்படாதுங்க. தப்பு நடந்து போச்சு. நம்ம 4 பேருக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இதே நினைச்சு வருத்தப்பட்டு அழாதுங்க. மாப்பிள்ள மாறணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டியா? இனிமே அகலியாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பா மாறுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கே தெரியாம நடந்ததுனாலும் அவர் மாறுறதுக்காக கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம்ல. அதனால மனசு போட்டு குழப்பாதுங்க. என்ன நீ உள்ளவா? தனு நீங்க 2 பேரும் போங்க. சாயந்தரம் நான் தானே வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வருவேன். அப்ப வந்து பாத்துக்கிறேன். அப்படியா? அப்ப சரி. மேடம் என்ன? ஒண்ணும் இல்ல. ஏதோ ரொம்ப யோசிச்சு தீவிர சிந்தனையில இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இப்பயும் சொல்லேன், தனு தான் விருப்பப்பட்டு உன்னைய கூப்பிட்டுருக்கான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ என் கூடாலே வந்துரு. இப்பயும் சொல்லேன், விருப்பம் இல்லாம அங்க உள்ள போய் யார் மனசையாவது காயப்படுத்திய மாதிரி லபலபன் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கான். அப்புறம் என்ன வேற மாதிரி பாப்பேன். நான் என்ன பண்ண போறேன்? உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாவ. இந்த வீட்டுக்கு நீ வரலாம் போலாம். ஆனா இங்க நடக்க பஞ்சாயத்துல எல்லாம் அளவுக்கு அதிகமா தலை போடாத. ஏன்னா நீ அர்ஜுனுக்கு தங்கச்சி மட்டும் இல்ல, என் பொண்டாட்டியும் தான். என்ன புரியுதா? எனக்கு என்ன நடந்தாலும் நான் ஒண்ணும் கேட்கப்படாது தானே.
எம்மா போமா, உனக்கிட்ட பேசிட்டுலாம் இருக்க முடியாது. அண்ணன் பாசத்துல என்ன பேசிய யாரு செய்யன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சா சரிதான். அது பஞ்சாயத்துல பெருசா மூக்க நுழைக்காதன்னு மட்டும் தான் சொல்லியேன். வந்தியா, எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா பேசுனியா, வீட்டுக்கு போனோமா அப்படின்னு இருக்கணும். அதுதான் நமக்கு மரியாதை. இல்லனாலும் கொஞ்ச நாளா என்கிட்ட எகிரிக்கிட்டு தான் நிக்கிறியா? பிறந்தது இந்த வீட்டுலதான், பிறக்கும் போதே இந்த வீட்டுல உள்ளவிய உன் மேலேயும் அண்ணனுக்கு மேலேயும் பாசம் வச்சுக்கிட்டதே கிடையாது. அவியலை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு தெரியாது. ஏதாவது அப்பாவியே எப்பயாவது சின்ன சின்ன தப்பு செஞ்சிருக்கோம், அதை எதிர்த்து முறுக்கிட்டு இல்ல. என்ன எங்களை கொண்டுறதுக்கு வந்தியா இல்லனா சண்டை போடுறதுக்கு வந்தியா? உங்க அண்ணனுக்கு இப்ப எல்லாம் என்கிட்ட சண்டை போடியது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. ஆமா, இவள்கிட்ட சண்டை போடலைன்னா எனக்கு உறக்கமே வராது. அண்ணன் பாசத்துல கிறுக்குத்தனமா என்னத்தையாவது செஞ்சு வச்சியது, அது பிறவைக்கு எனக்கிட்ட ஏதாவது வாங்கி கேட்டியது, மூஞ்சியும் தூக்கி வச்சுட்டு இருக்க வேண்டியது. அண்ணி வாங்க போவோம். வரேன். லூசு சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுலாம். யார் மனசையும் நோவடிக்க மாதிரி எதுவும் பேசாத. அவிய புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுப்பாவ, நாளைக்கு சேர்ந்து பாவ. அவியலுக்கு கருத்து சொல்லதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. நம்மளுக்கிட்ட கருத்து கேட்கல. போனமா பிள்ளை தூக்கணுமா, எல்லாருக்கிட்டே நல்லா பேசி சிரிச்சமா வந்தமான்னு இருக்கணும். சரி சரி, போயிட்டு வரேன். யாரு வீட்டுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் வருது. ஒண்ணு இந்த பெண்ணு சாரா, கூட வர பிள்ளை யாருன்னு அடையாளம் தெரியலையே. பாட்டி தனு மக்க நீயா? பாரா, இந்த வீட்லயே வளர்ந்த பொண்ணு நான் வந்திருக்கேன். எனக்கிட்ட என்ன யாதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். எப்படி மக்கா, நல்லா இருக்குதியா? பாட்டி நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கேன் மக்கா. இங்கே வந்துட்டியா? இனிமே இங்கதான் படிக்கிறதுக்கு போறியோ? ஆமா பாட்டி. தியா தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆமா பாட்டி, இங்கே வந்துட்டேன். ஆமா மக்கா. ஏன் என்னமோ ஒரு வரைய படிப்பு தானே, அதே முடிச்சுக்கிட்டே வந்திருக்கலாம்ல. இனிமே படிக்கவே மாட்டேன்னு சொன்னோன்னா வீட்டுல உள்ளவியெல்லாம் என்னமா பயந்துருப்பாவ. ஏன் மக்கா, ஏன் அப்படி அடம் பிடிச்சி இங்கே வந்த? பாட்டி உங்களை பார்க்காம எனக்கு பெங்களூர்ல இருக்கவே முடியல. உங்களுக்காண்டிதான் நான் ஊருக்கே வந்துட்டேன். கேட்டியா, எனக்காண்டி ஊருக்கே வந்திருக்கா. அந்த அளவுக்கு என் மேல பாசம். ரோசா அதைய அடிச்சு உடியாவான்னு ஊருக்கே தெரியும். அதுல ஒரு நக்கலு. என் பியாத்தி துளசி கவினை எல்லாரும் படிக்க வேலாம். அதே காலேஜ்ல தான் நீ படிக்கிறியோ? ஆமா பாட்டி, அதே காலேஜ்ல தான் படிக்கேன். அரடே, ஆமா தனு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்குதியா? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கேமா. தாத்தா எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கேமா. நான் இதுக்கு முன்ன பார்த்ததை விட ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி தெரியுது. தாத்தாக்கா? ஆமா தாத்தாக்கு தான். இதுக்கு முன்ன 70 வயசு போல தெரிஞ்சது, இப்ப 60 வயசாட்டாங்களா தெரியுது. ரோசா கேட்டியா, எனக்கு வயசாயிட்டே இருக்குதுன்னு அப்பப்ப சொல்லுவியே, என் வயசு குறைஞ்சுக்கிட்டு இருக்குது. கண்ணுக்காவது தெரிஞ்சுதேமா. சின்ன பாட்டி இல்ல, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கிழவருக்கு ஒரு 15 வயசு கூட்டின மாதிரி தான் தெரியுது. நீ 10 வயசு குறைஞ்ச மாதிரி சொல்லுவியே, அதான் ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு வரேன். உண்மையதான் பாட்டி சொல்லேன். இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு, இந்த வீட்டோட பொண்ணு. புருஷன் வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னைய பத்தி கேட்கறதுக்கும் நல்லா விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்ல. மக்களே, சாரா அவ ரொம்ப நாளைக்கு பிறவைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம எப்ப வந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சகஜமா ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவா. அவளுக்கிட்ட பேசினா இருக்க நோயில பாதி நோய் கம்மி ஆயிரும். மாமா தியாக்கா இல்லையா? மேலதாமா இருக்கா, பிள்ளைய அவள மேலதான் இருக்காவ. அவனை இப்பதான் மேல போனான். எல்லாரும் வீட்டுலதான் இருக்காவளா? ஆமாமா. சாரா மேல போங்க 2 பேரும். சரிப்பா. சின்ன என்ன, நம்ம சாரா வீட்டுக்காரருக்கு தங்கச்சி தானு எல்லாருக்கிட்டையும் கலகலான்னு சிரிச்சு பேசி இருக்க இடத்தையே நல்ல கலகலப்பா வச்சிருக்கான். நம்ம கவினுக்கு இந்த பிள்ளைய பேசி பார்த்தா என்ன முறைக்காவ? என்ன இல்ல, கவின் போய் நிறைய பாடம் தோத்து போய் கிடக்கா. இல்ல இந்த பிள்ளை பழைய பாடத்துக்கெல்லாம் பாடம் எடுக்க இல்ல சொல்லி கொடுக்க வேண்டியலாம். அதான் நம்ம கவினுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு இந்த பிள்ளைய பேசி பார்க்கலாமான்னு கேட்டேன். நானும் பயந்துட்டேன். ஆமா, அவன் இப்பதான் யூஜி படிக்கியா, அவன் பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கான். அது பிறகு உங்க பேரனுக்கு யாரும் பாடம் எடுக்கணும்னு ஒரு அவசியமா இல்ல. மனசு வச்சு படிச்சானா கொஞ்ச நேரத்துல படிச்சு முடிச்சு எல்லா பாடத்தையும் பாஸ் பண்ணுவான். மனசு வைக்கணுமே, அதுதான் உங்க பேரனுக்கு பிரச்சனை. இவன் பேரனுக்கு பிரச்சனையை விட்டுக்கிட்டு வேலையை பாருங்க. நானும் ஒரு நிமிஷம் இவளுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டேன். நான் பெத்ததும் சரியில்லை, இந்த கிழவனும் சரியில்லை. என்ன வரத்து வராவ. ஏற்கனவே இந்த பயலுக்கு இந்த தனு பிள்ளைக்கு சுத்தமா பொருந்தாது. இந்த பையன் எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளையை திட்டிக்கிட்டு தான் இருப்பான். இந்த பிள்ளை இவனை கோத்து விட்டுட்டா நம்ம ரூட்டு கிளியரே. பயலுக்கு அடி வைக்கிறதுக்கே நேரம் சரியா போகும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சலே இருக்காது. படம் என்னத்துக்கு, படம் பார்த்தது போல முழு நேரமே இங்க சண்டையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த பயலை இந்த கிழவருமே இப்படி முறைக்காவ. அச்சனுக்கு தெரிஞ்சது என்னை வீட்டை விட்டே துரத்திடுவான் போல இருக்கேன். நாம ஏன் இந்த பிள்ளை தனு கிட்ட இந்த பேர பையன் கவினை பத்தி பேசி நல்ல விதமா பேசி இவளுக்கு அவனுக்கு மேல ஒரு ஈத வர வைக்கப்படாது. முயற்சி திருவினையாக்கும். அக்கா எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கேன் தனு, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன்க்கா. அதுலயும் பாத்தியெல்லாம் இந்த பிளாக் சுடிதார் சூப்பரா இருக்கா. உனக்கு என்ன, நீ எப்பவுமே அழகுதான். தேங்க்யூ. சரா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன 2 பேரும் வந்த நேரத்துல இருந்து நின்னுகிட்டே இருக்குதியா? உட்காருங்க. உட்கார்றது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலமும் உங்க கையால தான் சாப்பாடு, மத்தியானமும் உங்க கையால தான் சாப்பாடு, ஈவினிங் டீ காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போறோம். இந்த ஃபார்மாலிட்டிக்கு உட்கார்றதெல்லாம் என்னத்துக்கு? ஈவினிங் டீ காஃபி என்ன, நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போலாம். சூப்பர்க்கா.
சாரா உட்காரு. பரவாயில்ல. எங்க அண்ணி இங்க வந்த மௌன விரதம். என்ன அண்ணி, மௌன விரதம் தானே? நான் சொல்லியது உள்ள தானே? உங்களுக்கு வாய் ஒரு நேரமா இருக்கவே இருக்காது. அது கூடவே பிறந்ததுலாம். வியானே, அட என்னம்மா, வாங்க 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 வாங்க. சித்தி சித்தி. 2 நாளா இன்ஸ்டாகிராம்ல தன்விகாங்கிற பேரை ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டோம். என்னமே கண்டுபிடிக்க முடியல. இனிமே இன்ஸ்டாகிராம்ல நம்மளால முடியாது. பேசாம Facebookல தேடி பார்ப்போம். இருந்தாலும் இப்ப Facebookை விட இன்ஸ்டாகிராம்ல தானே எல்லாரும் ஆக்டிவா இருப்பாவ. கண்டிப்பா Facebookல எல்லாம் ரொம்ப யாரும் ஆக்டிவா இருக்க மாட்டாவ. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். தன்விகா ஜோசஃபா 2 இயர்ஸ் எகோவா? தன்விகா ஜோசப்ங்கிற அக்கௌண்ட்ல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னமே நமக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. இது யாரோட அக்கௌண்ட்? தன்விகா ஜோசப். என்னது இது? மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நம்மளோட மொத்த ஃபேமிலியே இருக்காவ உள்ள. இது தன்விகாவோட போட்டோ தானே? ஆமா, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல எடுத்த போட்டோ முன்னமே அப்லோட் பண்ணிருக்கா போல. இது தன்விகாவோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான். ஆனா நம்ம ஃபேமிலியில உள்ள எல்லாரும் எப்படி அவளுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்காவ? மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ல இத்தனை பேரை காட்டுது. அண்ணி, அன்னை, சாரா, துளசி, ரோஹிதா தான் எல்லாம் நம்ம ஃபேமிலியில உள்ளவங்களா இருக்காவ. சரிண்ணே. வியானே, தனு 2 பேரும் உட்காருங்க. நான் காஃபி போட்டு தான் வச்சிருந்தேன். நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்க கண்டியலாம். நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். அக்கா அக்கா அக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ எடுத்துட்டு வரியா? இல்ல நீ உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்ப இது என் வீடு மாதிரி இல்லையா? நீயே போமா, நீயே போய் எடுத்துக்கிட்டு வா. அது சரிக்கா, நீங்களா அண்ணியும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். தனு வேணாம் தான் பண்றாளா? சாரா என் கூட நார்மலா பேசுறதுக்காண்டி தான் எடுத்து காலி பண்றாளோ? மச்சான், உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். மேட்டர் என்னன்னு சொல்லு. அது வேற நியூஸா இல்லனா ஷாக்கிங் நியூஸான்னு நான் பாக்கேன். நம்ம காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காளே தன்விகா. ஆமா, அந்த பிள்ளைக்கு பரத்தாலே போய் எங்க உயிரை வேற வாங்கிட்டு இருக்குதியே. இப்ப அவளுக்கு என்ன? மச்சான், எல்லாம் பிளான் பண்ணி நடந்துகிட்டு இருக்குறான். பிளான் பண்ணி நடக்குதா? என்ன பிளானு? என்ன தூக்கத்துக்காண்டியே எல்லாம் பிளான் போட்டு நடந்துட்டு இருக்கு. ஒன்ன தூக்கத்துக்காண்டியா? ஏடா, மலைமாடு மாதிரி வளர்ந்துருக்கேன். ஒன்னையெல்லாம் எவனாலையாவது தூக்க முடியுமா? டேய், நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? அந்த தன்விகா பிள்ளைக்கு பிறத்தாலதான் நான் சுத்திட்டு இருக்கேன் தானே நினைக்குதியா? இல்லையா பின்ன? அங்கதானே ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆமா ஆமா, தப்புதான். நீ அந்த பிள்ளைக்கு பறத்தால தெரிய, நாங்க உனக்காண்டி உன கூடால தெரியும். என்னைக்கு அந்த எராமிசைக்கு கோவம் வந்து உன் அத்தான் டிஎஸ்பி எங்களையும் சியாத்து உள்ள தூக்கி வைக்க போறாருன்னு தெரியல. டேய் டேய் டேய், அந்த ஏன்டா ஞாபகப்படுத்தேன்? இது எல்லாம் பிளானு. எது பிளானு? நீங்க நானு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி அந்த பிள்ளைக்கு பறத்தாலோன்னா நான் போவேலாம். அவதான் ஏன் பறத்தால 2 வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னங்கடா இது புது ட்விஸ்டா இருக்கு? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. மச்சா புரியல. டேய் விவரம் கட்டவனே, காது கூர்மையாக்கிட்டு கேளு. 2 வருஷத்துக்கு முன்னையில இருந்தே என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னமே Facebookலயே எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கான். என்னது? அது மட்டும் இல்லடா, மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல எல்லாமே என் குடும்பத்துல உள்ளவங்கள எல்லாரையும் காட்டுது. அண்ணி, அண்ணை. இந்த அண்ணனை பாத்தியா? பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சென்னான்னு பேசாது. அண்ணனை கூட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல காட்டுது. அது பிறகு துளசி, அக்கா, அத்தான், என் ஃபேமிலியில இருக்க எல்லாரும் அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காவ. எங்கேயோ இடிக்குதே. டேய், கேக்குதா? ஆமா மச்சான், கேக்குது. உனக்கு புரியுதா? புரியுதா? சத்தியமா புரியல, தெளிவா பேசு. டேய், 2 வருஷத்துக்கு முன்னமே எங்கேயோ என்னைய பாத்துருக்கான். என்னைய பார்த்து பிடிச்சு போய் தான் ரிக்வெஸ்டே கொடுத்திருக்கான். அது பிறகு என்ன கண்டினியூஸா அவ ஃபாலோ பண்ணி என் ஃபேமிலியில உள்ள லிஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கான். எதுக்கு? ரேஷன் கார்டுல யாருக்கு பேர்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா? டேய் சாரி மச்சான். டேய், அவ என்னைய கரெக்ட் பண்ணதுக்கு நான் அவ பறத்தாலே போற மாதிரி செட் பண்ணிருக்கான். இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? இது புதுசுதான். எங்க பாரு, இது பக்கா பிளான். அவளுக்கு தான் என்ன பிடிச்சு போயிருக்க. என்னைய கரெக்ட் பண்ணதுக்கு முந்தையே என் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கரெக்ட் பண்ணிருக்கான். என்னடா சொல்ற? அப்புறம் என்னத்துக்கு என் ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காவ போல. எல்லாரும் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிருக்காவளே. மச்சான், எங்கேயோ இடிக்குது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. டேய், நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அவளுக்கு தான் என்ன முத பிடிச்சிருக்க. என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது பிறகு என் மொத்த குடும்பத்தையும் ஃபாலோ பண்ணிருக்கான். இவனுக்கு தான் காதலே பிடிக்காதே. நம்மளா போய் காதல சொன்னா அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா? அதனாலதான் என் குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கான். இது என்ன யாதுன்னு அண்ணி கிட்ட போய் விசாரிக்கேன். அவியலுக்கிட்டயா? ஆமாண்டா, மிலன் அண்ணன் இறந்தது, அஞ்சு அக்கா இறந்தது பத்தி எல்லாம் தன்விகாட்ட நான் சொன்னேன் நேத்துக்கு. ஷாக்கே ஆகல. அப்பனா வீட்டுல யாரு கூடாலையும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கான் தானே அர்த்தம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைய பத்தி A to Z அவளுக்கு தெரிஞ்சிருக்க. நீ போன வை, அண்ணி கிட்ட கேட்டா எல்லாம் தெரிய போகுது. டேய் ஒரு நிமிஷம் இல்ல, அவ இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லாங்க. மோன கட்டவனே, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல, Facebook. சரி, Facebook அக்கவுண்ட் அனுப்பு. தன்விகா ஜோசப். ஜோசப். சரி, நீ வை, நான் பாக்கேன். நீ என்ன பாக்கியது? நான் அண்ணி கிட்ட போய் கேக்கேன். இவ யாரு, என்ன யாது அப்படின்னு விசாரிக்கேன். சரி வை.
தன்விகா ஜோசப் கரெக்ட் தான். கவின் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல அவிய ஃபேமிலியில உள்ள வீல காட்டுதே. அர்ச்சனா நமக்கு ஃப்ரெண்டு தான். மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல காட்டுது. தியாக்கா, சாரா, அது பிறவிக்கு துளசி, இவ்வளவு பேரை நமக்கு ஃப்ரெண்டு தான் காட்டுதே. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாத் ஃபேமிலி மெம்பர்ஸ். பிரதர் ரோஹித் ஜோசஃபா? அடியாத்தி. இந்த நான் இப்ப பார்த்து போன் பண்ணாலும் போன் அட்டன் பண்ண மாட்டேங்குது. ஐயோ, இவ யாரு என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கேன். அடியாத்தி, இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அக்காவையும் அண்ணியும் தனியா விட்டாச்சு. நம்ம இருக்கிறதுனால கண்டிப்பா சண்டை போட மாட்டாவ. அன்னிக்கு ஒரு புரிதல் வரட்டும். ஏய், இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங்கா? நீங்க உள்ள வாங்க. எங்க? வாங்கடா வாங்க. ஏய் ஏய் லூசு, கையை விடுங்க. ஐயோ, நீங்க என் கூடல வாங்க. ஹலோ, கையை விடுங்க. இது என்ன காலேஜ்னு நினைச்சீங்களா? இது வீடுங்க. ஏன் வீடு? அட ஐயோ, இப்ப நான் உங்களை எங்க ஒளிச்சு வைப்பேன்? ஏங்க, இது காலேஜ்ல என் வீடு. ஐயா, ரூம்குள்ள ஒளிச்சு வைக்கலாம்னா ஏற்கனவே தளபதி ஒளிச்சு வச்சுட்டாரு. நீங்க என் கூடல கொஞ்சம் வாங்க தம்பிக்கா. எங்க? ஸ்டோர் ரூமுக்கு. ஸ்டோர் ரூமுக்கு என்னதுக்கு? நான் காஃபி எடுத்துட்டு வரதுக்கு போறேன். கிச்சனுக்கு போறேன், விடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க அம்மா மட்டும் கிச்சன்ல உங்களை பார்த்தாவ அப்படியே தொங்க விட்டுருவாவ. என்ன என்னத்துக்கு உங்க அம்மா தொங்க விடணும்? விடுங்க. இருங்க, உங்களை எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு போதான். நானே பாத்துக்கிறேன். நீங்க எங்க பாத்துப்பீங்க? எங்க வீட்டை பத்தி எனக்கு தானே தெரியும். இவன் நார்மல் பர்சன் கிடையாதோ? காலேஜ்ல நார்மலா இருக்கான், ஒருவேளை வீட்ல இருக்க சமயம் அப்நார்மல் ஆயிருவானோ? வாங்குங்க, வாங்க என் கூடல. ஐயோ கவினா தான், கையை விடுங்க. இததான் பார்த்தா யாராவது ஏதாவது நினைக்க போறாவ. அத்தானா, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்குதியா. அன்னை மட்டும் உங்களை இந்த வீட்டுல பார்த்தான், ஏற்கனவே என்ன திட்டிக்கிட்டே இருக்கான். உங்களை ஸ்டோர் ரூம்ல ஒளிச்சு வைக்கேன். யாரும் இல்லாத நேரமா பார்த்து நானே அனுப்பி விடுறேன். இங்க பாருங்க, உங்க வீட்டுல என்ன பிரச்சனையா இருக்கட்டும், சொல்லாம கொள்ளாம இப்படி வீட்டை விட்டு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப தப்புங்க. வாங்க, உங்க பியாருக்கு தான் கேவலம். ஐயோ, இவன் நிஜமாவே முழு பைத்தியம் தான் போலயே. அட கையை விடுங்க தான். இவன் என்ன ஓவர் ஃபாஸ்டா இருக்கான்? இப்படி அத்தா அத்தான்னு சொல்லலாம். இவ காதல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா? இல்ல கவினே, விடுங்க தான். பாட்டி வாராவ. மக்கான், என்ன இன்னைக்கு கிரவுண்டுக்கு எல்லாம் போவே இல்லையா விளையாடுறதுக்கு? பாட்டி, இந்த பொண்ண தியாவ பாத்தியா மக்கான்? ஆமா பாட்டி, பாத்துட்டேன். அக்கா எல்லாருக்கும் காஃபி போட்டு வச்சிருந்திருக்காவ. காஃபி எடுத்துக்கிட்டு வரதுக்காண்டி தான் கிச்சனுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ அன்னிக்காரி எங்கேயோ? அண்ணியா? பாட்டி, சாரா அன்னைக்கு தியாக்கா மேல கொஞ்சம் கோவம் இருக்குது பத்தியலாம். அந்த சண்டையை சரி பண்ணதுக்காண்டி தான் அவிய ரெண்டு பேரையும் தனியா விட்டேன். வழியே இல்லாம ரெண்டு பேரும் மாறி மாறி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுதானே அவனா. மனசுக்கு நீ போற வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருப்ப. தனு, என்ன பாட்டி? என் பேரனுக்கு உன் கூட ஒத்தே போவாது. இது வரைக்கும் அவன் உன்னைய பார்த்தது கூட கிடையாது. எப்படி உன்னைய அடையாளம் கண்டுபிடிச்சான்? என்னத்தான், எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சியா? மக்கான், இந்த பையன் உனக்கு காலேஜ் தான். அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது பாட்டி. உன் காலேஜ் தான். சரி பாட்டி, நான் போய் காஃபி எடுத்துக்கிட்டு வந்தேன். சரி மக்கா. ஹலோ, என்னாச்சு? அத்தான், கவின் அத்தான். என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறியா? ஓ, சீனியர்னு கூப்பிடலைனா? காலேஜ்ல சீனியர், வீட்ல சொந்த பந்தங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அத்தான். உங்களுக்கு காஃபி? இல்ல வேண்டாம். என்னாச்சு? பொம்பளை பிள்ளை மாதிரி தலையை தொங்க விட்டுருக்காரு. அக்கா, காஃபி ரொம்ப ஆறிடுச்சுக்கா. பாட்டி சூடு பண்ணி எடுத்துட்டு வரதா சொன்னாவ. சரி ஓகே தானோ, நீ வா. ஏக்கா, அர்ச்சனா தான் இல்லையோ? உள்ள குளிச்சுக்கிட்டு நிக்காரு, இப்ப வந்துருவாரு. கவினே வா. தோ வரேன். நீ என்ன, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சாரா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் அண்ணே. ஏ வாயாடி, நீ எப்படி இருக்க? உங்க ஆசீர்வாதத்துல சூப்பரா இருக்கேன் அத்தான். அது சரி. ஆமா, உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே பெங்களூர்ல படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இங்க வந்திருக்கேன். அது அத்தான், நான் ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணேன். நீயா? ஆமா, எங்களுக்கே தெரியாது. எனக்கே லேட்டா தான் தெரிஞ்சது. ஐ மீன், என் மனசுல காதல் இருக்கிறது. அது பிறகு என்னாச்சு? அது பிறகு என்ன ஆகுறது? என் அண்ணனுக்கு தெரிஞ்சு எங்க ரெண்டு பேருக்கு காதலையும் பிரிச்சுட்டாரு. போய் சொல்லியதுலயும் ஒரு அளவு வேண்டாமா? உண்மை கவினா தனக்கு கூட தெரியும். என்னதான் உண்மைதானே? டேய் அண்ணே, எனக்குலாம் அதுவும் தெரியாது. தெரியாதாதான் நான் ஒரு பையனை லவ் பண்ணது, எங்க அண்ணன் எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது, இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? என்ன உங்களுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டியா? சும்மாதான், நாங்க எல்லாரும் ஒரே காலேஜ் கண்டியலாம். அதான் சும்மா அடக்கிட்டு இருக்கேன். ஓ, இவன் இதுக்கு முன்ன உன்னை பார்த்ததே கிடையாது, காலேஜ்ல தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாதான். ஆமா, அப்படம் உனக்கு முட்டை கலக்கி யாருன்னா தெரியுமா? என்ன முட்டை கலக்கியா? அது என்ன கலக்கி? என் தம்பி சின்சியரா ஒரு பிள்ளை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்லவே இல்ல. அந்த பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியாதா?
தெரியாதே. கவினை தான். நீங்க யாருன்னு சொல்லுங்க, நாங்க சேர்த்து வைக்கோம். அப்படியெல்லாம் யாரும் இல்ல. அட, நாங்க எல்லாரும் இருக்கோம். அன்னைக்கு கூட பஸ் ஸ்டாப்ல வச்சு ஒரு பிள்ளை பாக்கிறதுக்காண்டி வந்திருந்தீங்களே, என்னை கூட அண்ணன் பைக்ல கொண்டு விட்டேன். அப்பயும் அண்ணனுக்கிட்ட அதுதானே சொன்னியா? பிள்ளைக்கு பேரை மட்டும் சொல்லுங்க. பிரேக்கப் ஆயிட்டேன். டேய் தரும், உனக்கு சுத்தமா பிடிக்காதே. நீ கொஞ்சம் சும்மா இருப்பியா? இல்லடா, இது வரைக்கும் அவளை நீ பார்த்தது கூட கிடையாது. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா பாக்கி அன்னைக்கு வார் தான் நடக்கான்னு நினைச்சேன். இவ்வளவு அமைதியா நிக்க. அர்ஜுனா தான், கவினை தான் எனக்கு முன்னமே தெரியும். காலேஜ்ல வச்சு காலேஜ்ல சேர்பர்சனுக்கு எலெக்ஷன் போயிட்டு இருக்கேன். அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது கேர்ள்ஸா பாய்ஸா அத முடிவு பண்ணதுக்காண்டி ஒரு காம்படிஷன் வச்சாவ. எனக்கும் கவினை தானுக்கும் தான். அத்தா வின் பண்ணா பாய்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், நான் வின் பண்ணா கேர்ள்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எனக்காண்டி விட்டே கொடுத்துட்டாரு. ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அவன் அப்படி யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டானே. விளையாட்டுன்னு வந்துட்டுனா கிரவுண்ட்ல இறங்கி ஆடுவான். அப்படியா தான்? ஆனா எனக்காண்டி விட்டு கொடுத்தாரே. நான் ஒன்னும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கல. நல்லா ஓடி இருப்பீங்க, ஜெயிச்சிருப்பியா? அடக்கம். எப்படி போய் மாட்டி இருக்கடா கடவுளே. ஹலோ, சின்ன யாரு? வருண் அம்மா. சொல்லுங்க, கேக்குது. இப்ப வா. கல்யாணம்? புரியல, யாருக்கு கல்யாணமா? நீங்க போன வைங்க, நான் உடனே வரேன். வைங்கன்னு சொல்றேன்ல, நான் வரேன். என்னாச்சு அண்ணன்? வருணத்தானுக்கு அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு கோவப்பட்டுக்கிட்டு போனை கட் பண்றான். என்னண்ணே, என்னாச்சு? கவின், அவசரமா வருண் வீட்டுக்கு போனோம். நான் கிளம்புறேன், நீ வரியா? சரி, நான் வரேன். என்னண்ணே, ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை இல்லாம இருக்குமா அந்த வீட்டுல இனிமே? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, ஐராக்கு லேசா உடம்பு சரியில்லை போல. நான் போய் பாத்துட்டு வந்துருக்கேன். தனு, நான் போயிட்டு சென்னான்னு வந்துருவேன். சரியாத்தா. சாரா ரொம்ப நாளைக்கு பிறவைக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. சரி நை, என் புருஷனுக்கு தங்கச்சி நான் பாத்துக்கிட மாட்டேனா? நாங்க பாத்துக்கலாம், நீ போயிட்டு வா. என்னாச்சுனே? ஒன்னும் இல்ல, நீ கூட வா.